படத்துடைய ஒரு ஹைலைட்டான ஆக்ஷன் பிளாக்ல 100% அந்த ஃபைட் இருக்கும். கண்டிப்பா 100% என்னால உறுதியா சொல்ல முடியும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தீபஜோதி பஞ்சாதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். கங்குவன் அப்படிங்கிறவன் மிகப்பெரிய வீரன், ஆனா அதே சமயத்துல மிகப்பெரிய கருணையாளன். கருணையோட எக்ஸ்ட்ரீம், வீரத்தோட எக்ஸ்ட்ரீம் ரெண்டுமே இருக்கு. வெண்காடுன்னு ஒரு 5 தீவில் அதில் ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் பிளாக் ஒன்று இருக்குது. ஃபுல்லாக பனி இருக்கும். படத்துடைய ஒரு ஹைலைட்டான ஆக்ஷன் பிளாக்ல 100% அந்த ஃபைட் இருக்கும். கண்டிப்பாக 100% என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆடியன்ஸ் வந்து கிளாப் பண்ணி பார்க்குற ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். இப்போ சிவா கிட்ட வந்து சுரேஷ் சார் சொன்னதான் சிவா சொன்னாப்புல, நீ பேசினியாடா அந்த மாதிரி சுரேஷ் சார் கூப்பிட்டாரு, வெற்றி வந்து ரியாக்ஷனே ரொம்ப கம்மியாக இருக்குது, சரிங்க போங்க அப்படி அந்த லெவல்லையே தான் நான் பேசி பார்த்துருக்கேன். பட் ரொம்ப எக்ஸைட்டாக பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சுரேஷ் சார் வந்து சிவா கிட்ட சிவா சொன்னாப்புல. பக்கா டயட்டில் இருந்தார், இது 6 பேக் கொண்டு வரதுக்காக. அவர் சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாலட் மாதிரி ஏதோ வரும், அதெல்லாம் சாப்பிட்டு வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நேச்சர் லைட்டில் கங்குவா பீரியட் போர்ஷனில் டே எஃபெக்ட்ஸை ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு முடிவு எடுத்தோம். அந்த முடிவு வந்து ஒரு ஆக்டராக வந்து சூர்யா சார் வந்து அக்செப்ட் பண்ணதே வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம் தான். இவ்வளோ எமோட்டாகி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உள் மனசுக்குள்ளார சம்பவங்களோ சம்திங் ஏதாவது நம்ம தாட் ப்ராசஸ் கொண்டு போய் தான் அந்த எமோஷனை கொண்டு வர முடியும் சார். என்னங்கும் போது அவர் வந்து அகரம் ஃபவுண்டேஷனில் குழந்தைகள்லாம் வருவாங்க இல்லையா, முதல்ல அவர் செஞ்ச விஷயம் எல்லா யூனிட்டையும் கூப்பிட்டு இதை உருவாக்கின மிலன் சாருக்கு எல்லாம் சேர்ந்து கிளாப் பண்ணுவோம் அப்படின்னாரு. மிலன் வந்து அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. டெல் டாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜித்து. ஸோ இப்போ என் கூட டிஓபி வெற்றி பழனிசாமி சார் தான் இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், மகிழ்ச்சியாக இருக்கீங்க. சூப்பர் சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. 5 காட்சிகள் வந்து இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸாக இருக்கட்டும், ஃபைனலி கங்குவா வந்து ஆடியன்ஸ் கிட்ட வரப்போகுது அப்படின்ற செய்தியாக இருக்கட்டும், இது எவ்வளோ டீமுக்கே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது சார், இதை பற்றி சொல்லுங்கள். இது ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஜேர்னின்னு வைங்களேன். ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வந்து நம்முடைய முக்கியமாக நம்ம வந்து நேரம் இதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஆரம்பிக்கும் போதே இந்த ஜேர்னி வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் ஜேர்னின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டோம். நம்ம பயணிக்காத ஒரு பாதையில் பயணிக்க போகிறோம். இது கண்டிப்பாக ஒரு நல்ல உயரத்தை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பாசிட்டிவ் நோட்டில் தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. மக்கள் அந்த எங்களுடைய படைப்பை வந்து பார்க்க போகிறாங்க, அதுக்கு அவங்க பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்து இந்த உழைப்பு எல்லாமே. ஸோ கங்குவா வந்து ஒரு கதையாக சிவா சொல்லி முடித்ததுலேருந்து இன்றைக்கி படமாக்குற வரைக்கும் இந்த படம் சம்மந்தப்பட்ட ஆயிரக்கணக்கான பேர்னு சொல்லணும். டெக்னீஷியனாக நாங்கள் இல்லை, சுருக்க விரும்பலை. எத்தனையோ துணை நடிகர்கள் வந்து கொடைக்கானல் வெதரில் வந்து கேரளாலேருந்து தமிழ்நாட்டிலேருந்தெல்லாம் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து வெறும் பேர் பாடியில் நின்னாங்க. அந்த குளிரில் வந்து நின்று உழைச்சாங்க. ஒரு நாள் அவங்க சங்கடப்பட்டுக்கல. அவங்களோட உழைப்பு ஒவ்வொரு கடைநிலை எம்ப்ளாயி வரைக்கும் இது நம்ம ஒரு புதுமையான ஒரு ப்ராஜெக்டை வந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த படைப்பில் நம்ம இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பெருமைங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த படைப்பை வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு புது அனுபவத்தை, ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக ஆடியன்ஸுக்கு வந்து தமிழில் இப்படி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து கொண்டாடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ஆடியன்ஸ் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஏன்னா கண்டென்ட்டை நாங்கள் பார்த்துட்டோம், நம்ம எடுத்துட்டோம், நம்ம டிஎஸ்பி சாரோட ரீரெக்கார்டிங்கோடு பார்த்துட்டோம். ஒரு பிரமாதமான ஒரு படமாக உருவாகியிருக்கு. ஸோ ஆடியன்ஸ் பார்த்துட்டு அவங்க ரசிக்கணுங்கிறத நம்ம ஆசை. ஓகே, சூர்யா சார் பார்த்தாரா ஃபுல்லாக? பார்த்துட்டு ஏதாவது அவர் சொன்ன வார்த்தைகள் இல்லை? சூர்யா சார் வந்து டப்பிங் ஸ்டேஜில் பார்க்கும்போது தான் நான் அவர்கிட்ட இது விஷயமா நான் பேசினேன். ஸோ ஃபைனல் பிரிண்ட்டை வந்து அவர் பார்த்துட்டு நான் அவரோட கம்யூனிகேட் எதுவும் பண்ணலை. பட் அவர் டப்பிங் ஸ்டேஜ் நிறைய டைம் அவர் வந்து கூப்பிட்டு பேசினார். டிஐ கூட ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போனார். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவர் வந்து படத்தை பற்றின டெவலப்மெண்ட் ஆகும்போதெல்லாம் இப்போ நான் வந்து ரீரெக்கார்டிங்கோட நான் ஃபைனல் காப்பி பார்த்துட்டு சூர்யா சார் கூப்பிட்டு பேசினேன். சார் இந்த மாதிரி பார்த்தேன் சார், நான் வந்து ரொம்ப எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ப்ராஜெக்ட் வந்து படமாக நான் வந்து நம்ம தான் ஒர்க் பண்ணுறோம், டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜில் இருக்கோம், டம்மி ஆர்ஆரில் பார்க்குறோம், டம்மி சவுண்ட் ட்ராக் எல்லாமே. நான் சொல்கிறது ஒரு நம்ம சென்சாருக்கு போயிட்டு ஃபைனல் மிக்ஸ் எல்லாம் முடிஞ்சு டிஎஸ்பி சாரோடைய ஒரிஜினல் ஸ்கோரோடு நம்ம வந்து ஒரு பக்கா மிக்ஸில் விஷுவல் சைடு டிஏ எல்லாம் முடிஞ்சு விஷுவல் சைடு எல்லாம் ப்ராப்பராக முடிஞ்சு ஒரு ஃபைனல் காப்பி பார்க்கும்போது அதுதான் நம்ம மக்கள் பார்க்க போகிற பிரிண்ட்டு. அதுதான்
அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய படத்தில் நம்ம வந்து சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழல் உருவானதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ வந்து நான் சூர்யா சாருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், சார் படம் பார்த்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நான் வந்து நான் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் அப்படியான்னு கேட்டார். அப்புறம் எல்லாம் சில விஷயங்கள் என்னென்ன இது சீன் இந்த சீன் எல்லாம் நிறைய நான் ஒரு 10 நிமிஷம் பேசினேன். இப்போ சிவா கிட்ட வந்து சூர்யா சார் சொன்னதா சிவா சொன்னாப்புல, நீ பேசுனியாடா அந்த மாதிரி சூர்யா சார் கூப்பிட்டாரு, வெற்றி வந்து எல்லாமே ரொம்ப ரியாக்ஷனே ரொம்ப கம்மியாக இருக்குது, சரிங்க போங்க அப்படி அந்த லெவல்லையே தான் நான் பேசி பார்த்துருக்கேன். பட் ரொம்ப எக்ஸைட்டாக பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சூர்யா சார் வந்து சிவா கிட்ட சிவா சொன்னாப்புல. ஸோ மேபி சூர்யா சார் அது நான் ஆக்சுவலி நீங்கள் கேட்கும்போது எனக்கு தோணுது அவர் எப்போ பார்ப்பார் அப்படிங்கிறது எனக்கு மேபி அவருக்கு ஒரு தியேட்டரில் பார்க்கலாம், எனக்கு கரெக்டாக அதை கன்வே பண்ண முடியல. புரியுது. ஸோ நீங்களே வந்து அவ்வளோவா ரியாக்ஷன் உங்ககிட்ட இருந்து வராத ஒரு ஆள்கிட்டயே இவ்வளோ எக்ஸ்பிரஷன் வந்து அவரே அது சர்ப்ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஒரு பிரம்மாண்டத்தை நாங்களும் பார்க்கணும் அப்படின்னு அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ வந்து சிவா சார் அண்ட் டீம், இந்த டீம் இந்த ஒரு பெயருக்கு இருக்கிற அந்த பவர் இருக்கு இல்லையா, அது ஒரு சில பேர் வந்து ஓப்பனாக, அதாவது சூர்யா சார் மாதிரியான பிக் ஸ்டார்ஸ் வந்து வெளியே சொல்லும்போது அதோடைய அந்த ஒரு ஆழம் வந்து எங்களுக்கு புரியுது. எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு ஹிந்தி இன்டர்வியூவில் கூட அவர் சொல்லியிருந்தாரு, அஜித் சார் சொன்னதா, அதாவது இப்போ தெரியுதா நான் ஏன் அவங்கள விடல அப்படின்ற மாதிரி. இதெல்லாமே வந்து ஒரு அவங்க ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஸ்டார்ஸ் கிட்ட இருந்து வர்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவங்க மனதார அதை உணர்ந்தா மட்டும்தான் நிறைய இடத்துல அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அப்படி என்ன பண்றீங்க, தொடர்ந்து உங்க கூட ஒர்க் பண்றதா இருக்கட்டும், அவங்க வந்து அவ்வளோ ஆசைப்பட்டு டீம் பத்தியே அவ்வளோ ஆரோக்கியமா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதா இருக்கட்டும், அந்த ஒரு விஷயம் பத்தி சொல்லுங்க. பெரிய மூல காரணம் சிவா தான். சிவா சார் ஏன்னா ஒரு டைரக்டர் தான், ஒரு படத்துடைய தலைமை பொறுப்பு அவரோட தான். ஸோ அவர் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். அதுதான் பேசிக் திங். வந்து அவருடைய குணாதிசயங்கள், அவர் எப்படி மற்றவங்க நடந்துக்கிறாரு, என்ன மாதிரியான என்ன சொல்கிறது வேலை வாங்குறது விதம் எல்லாமே வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஆங்கிள் இருந்தால் இந்த டீம் அந்த ஆங்கிள் தான் இருக்கும். ஓகே, இதை பற்றி நீங்கள் பேசும்போது சாரி டு இன்டரப்ட் சார், ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி கங்குவா மாதிரி பெரிய சேலஞ்சிங்கான ஒரு நாள் ஸ்கெட்யூல் தள்ளி போனால் அது என்ன மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கும்னு தெரியும். இவ்வளோ ஒரு சீரியஸான விஷயத்தில் கூட அவருடைய அப்ரோச் வந்து டீம் கிட்ட ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கும். எந்த இடத்துலையுமே வந்து மற்றவங்க முகம் சுழிக்காத மாதிரி தான் சிவா சார் அவ்வளோ அம்புலாக ட்ரீட் பண்ணுவார் அப்படின்றத நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ ஹைலி இன்டென்ஸான ஒரு சப்ஜெக்ட்டுக்கே அவருடைய ட்ரீட்மெண்ட் அவ்வளோ ரொம்ப எப்படி வந்து சாஃப்டாக சொல்லணுமோ அப்படி சொன்ன மாதிரி நான் கேள்விப்பட்டோம். அது எப்படி முடியும் சார்? நீங்கள் அதுதான் என்னென்னா, சிவா வந்து இயல்புலேயே கொஞ்சம் அந்த மாதிரியான குணாதிசயங்கள் உள்ளவர் தான். சினிமாவில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். சின்ன படமோ பெரிய படமோ அதெல்லாம் வேறு. பட் அந்த நாளுக்கு நம்ம ஒரு டார்கெட் இருக்கும். அது கங்குவா நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுற படத்துக்கு ஒரு நாள் 50 லட்சம் கூட ஆகலாம். அந்த மாதிரி நான் ஹியூஜ் அமௌண்ட். புரியுது. அந்த அமௌண்ட் நீ சொல்கிற மாதிரி ஒரு நாள் ஒருத்தர் பண்ணுற சின்ன தவறுனால கூட மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு சீன் ப்ராப்பர்ட்டி வேணும்னு வைங்க, இந்த கேரக்டர் வந்து இந்த கத்தியோட பேசணுங்கிறது சீனாக இருந்து அந்த கத்தியை ஒரு செட் டிபார்ட்மெண்ட்டில் மறந்துட்டு வந்துட்டாங்கன்னு வைங்க, அன்றைக்கி முடிஞ்சு. ஆமாம், சீன் ப்ராப்பர்ட்டி செட் ப்ராப்பர்ட்டி இருந்தால் இல்லை அது இஷ்யூவே கிடையாது, நம்ம காமிச்சா தான் உண்டு, இல்லைன்னா ஒன்று. சீன் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல இந்த கத்தியை வச்சு கண்டினியூட்டி, மேபி இந்த கத்தி ப்ரீவியஸ் ஷார்ட்டில் இருந்துச்சு இந்த ஷார்ட்டில் இல்லைன்னா முடிஞ்சு அன்னைக்கு. ஸோ இது மாதிரி நடந்தால் கூட சிவா கிட்ட கோவம் வராது. அதுதான் சிவாவோட டெம்பர்மெண்ட்டை வந்து என்னென்னா, ஏன்னா நம்ம அந்த கோவத்தில் நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுத்தவனை திட்டலாம், பிடிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். அது வந்து இயல்பு தான், அது ஒன்று தவறுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அந்த நேரம் அந்த பதட்டம், ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தங்களோட டேட்டு மிஸ் ஆனாலும் லொக்கேஷன் நமக்கு அடுத்து கிடைக்காம போனாலோ அதோடைய பின்விளைவு இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் எந்த இயக்குனருக்கும் எந்த டெக்னீஷியனும் கோவம் வரும். பட் அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட சிவா வந்து ஒரு கூலாக தான் ஹேண்டில் பண்ணுவாப்புல. அவனை அப்படியே தோளில் கை போட்டு, ஏன்டா மறந்த, இது பண்ணலாமா நீ அப்படின்னு சொல்லிட்டு, இது சரி இது நீ கொண்டு வர கொஞ்சம் எவ்வளோ நேரம் ஆகும், 1 hour 2 அந்த மாதிரி ஏதோ சம்திங் சொன்ன, ஓகே அது வரைக்கும் நான் வேறு ஷாட் எடுத்துகிட்ருக்கேன், அது கொண்டு வர வழியை பாருங்க அப்படிங்கிறது தான் அவரோட. இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். புரியுது. அது மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னீஷியனுக்காகட்டும் ஆக்டர்ஸ்க்காகட்டும் ஒரு டைரக்டரோட அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் நம்ம எல்லாருமே வேலை செய்கிறோம். பெரிய ஸ்டார் ஹீரோவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கேமராமேன் அல்லது ஸ்டண்ட் யாராக இருந்தாலும், டான்ஸ் யாராக இருந்தாலும், அவங்க டைரக்டர் அந்த படத்துக்கு என்ன கற்பனையோ அதை நம்ம கொண்டு வரதுக்கு தான் உழைக்கிறோம். அதில் சிவாகிட்ட ரொம்ப கிளாரிட்டி இருக்கும். இப்போ என்கிட்ட கன்வே பண்ணுறதாகட்டும், ஒரு ஆக்டர்கிட்ட வந்து இப்போ சூர்யா சாரோ யாராக இருந்தாலும், சரி எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி
பெர்ஃபார்மன்ஸ் வேணும், அதை சொல்ல தெரியும். சிவாக்கு நல்லா நடிச்சு காட்ட தெரியும். அதே மாதிரி நடிக்கணும்னு சொல்ல மாட்டாப்புல. புரியுது. இந்த மாதிரியான ஃபீல் நீங்கள் கொண்டு வரணும் சார் அப்படின்னு சொல்லுவாப்புல. இன்னொன்று, ஒரு 1000 பேர் இருக்கிற கூட்டமாக இருந்தால் கூட அதில் யாரோ ஒரு துணை நடிகர் வந்து ஒரு தப்பு பண்ணலாம், அல்லது அவருக்கு வந்து ஏதாவது அந்த சீனில் ஏதாவது ஒரு டயலாகோ அல்லது ரியாக்ஷனோ சம்திங் இருக்கலாம். அவங்களுக்கும் சூர்யா சார் மாதிரி ஹீரோக்கு என்ன மரியாதை சிவா தர்றாப்புலையோ அதே மரியாதை வந்து அந்த துணை நடிகருக்கும் கொடுப்பார். அது வந்து அதுதான் சூர்யா சார் வந்து சூர்யா சர்மா, அஜித் சாரோ அவங்க. ஏன்னா நான் ஸ்டாருங்கிறதுனால மட்டும் நீ என்னை மதிக்கலை, நீ சாதாரண ஒரு மனிதனுக்கும் எனக்கு தர மரியாதையை கொடுக்கும்போது அங்கே வந்து சிவா வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காக வந்து அவருடைய கேரக்டர் வந்து நமக்கு வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. இன்னொன்று, அந்த ஜென்ரலாகவே நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டு கலையபரமாக இருக்குமானா அது சீனை பொறுத்து எல்லாமே இருக்கும். பட் எவ்வளோ பெரிய ஆக்ஷன் சீன் எடுத்தாலும், எவ்வளோ சாஃப்டான சீன் எடுத்தாலும் அமைதி நிலவிட்டு இருக்கும். அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். மேபி நான் வேணால் மைக்கில் சில சமயத்தில் இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நான் பேசுவேனே தவிர மற்றபடி கூலான ஒரு ஆம்பியன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபீல் வந்து ஆக்டர்ஸுக்கு, மற்ற ஒர்க் பண்ணுற டெக்னீஷியனுக்கு, மற்ற நிறைய கேரக்டர் ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க, லேடி ஆக்டர் வருவாங்க. அவங்கெல்லாம் வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே கிடைக்கிற ஒரு மரியாதை அல்லது ட்ரீட்மெண்ட்டு வேறு எங்கேயும் எங்களால் ஃபீல் பண்ண முடியல. இங்கே வந்து அவ்வளவு கம்ஃபர்ட்டாக இருக்குது எங்களுக்கு. ஒரு விமன் நிறைய இருக்காங்க, மேல் அவங்க எல்லாருமே என்னென்னா அவங்க பணம் எல்லாத்தையும் தாண்டி அவங்க ரெஸ்பெக்ட் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த ரெஸ்பெக்டை வந்து அந்த டைரக்டரில் விட்டு எல்லா டெக்னீஷியன் அவங்களுக்கு நம்ம தரும்போது அவங்க ரொம்ப பாண்ட் ஆயிடுறாங்க. அவங்க வந்து நாம் எல்லோரும் ஒன்று அப்படிங்கிற ஃபீலு கொண்டு வர்றது தான். அந்த எக்ஸாம்பிள் மைக்கில் வந்து ஒரு 10 ஆக்டர் இருக்காங்கன்னு வைங்க ஒரு சீனில். அதில் 10 பேர்த்தில் 4 பேர்த்துக்கு டயலாக் இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க டயலாக் மிஸ் பண்ணலாம், அதை பெர்ஃபார்ம் மிக்ஸ் பண்ணால் மைக்கில் வந்து நம்ம ஜென்ரலாக மாட்டில் இருந்துட்டு ஏங்க நீங்கள் வந்து இப்படி பண்ணீங்கல்ல, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சிவா செய்ய மாட்டோம். எந்திரிச்சு போயிட்டு பக்கத்தில் போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு இந்த டேக்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, இது வேண்டாம், இந்த சீனுக்கு வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும், பக்கத்தில் போய் அவருக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. சிவாவோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நம்ம படங்கிற வார்த்தை தான் வரும். அது வந்து ரொம்ப, ஏன்னா நம்ம படம் சார் இது நம்ம அது வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து டெய்லி வேஜஸ்க்கு வரவங்க தான் நிறைய பேர். எல்லாருமே அன்றைக்கி பேட்டா வாங்கினா கங்குவாக்கு வந்தாலும் ஒரே பேட்டா தான், XYZ படத்துக்கு போனாலும் ஒரே பேட்டா தான். அதில் அவங்களுக்கு எதுவும் பெரிய மாறுதல் வரப்போகிறது கிடையாது. ஆனால் நம்ம டீமில் வரும்போது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரியான ஒரு சூழலை வந்து நம்ம அங்கே உருவாக்கி வைக்கிறோம். அதுதான் வந்து இந்த மாதிரி அஜித் சாரோ, சூர்யா சாரோ, ரஜினி சாரோ இவங்க எல்லாரும் ரொம்ப பாராட்டுறது வந்து நம்ம ஹம்பிளாக தான் அதை ஏற்றுக்கணும். அவ்வளோ பெரிய ஆட்கள் வந்து சொல்கிறாங்கன்னு நம்ம வந்து சந்தோஷப்படணும். பரவாயில்ல, நம்ம சரியான பாதையில் போகிறோம் அப்படிங்கிற ஒரு கிராட்டிடியூட் தான். ஓகே. அதே மாதிரி வந்து உங்களை பற்றி சூர்யா சார் மேடைகளில் பேசும்போது கூட ரொம்ப உரிமையாக உங்களுடைய உழைப்பு பற்றியும், நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருந்திருக்கு, கங்குவா பொறுத்தவரையும் சிவா சாருக்கு எவ்வளோ ஒரு மேஜர் ஒரு பில்லராக இருக்கீங்க அப்படின்றத நிறைய இடங்களில் அவர் ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. ரொம்ப உரிமையாக ஒரு சில விஷயங்கள், என்னையா அப்படின்ற மாதிரிலாம் கூட ஒரு ஃப்ரெண்டு, ஒரு சொந்தக்காரங்க, ரொம்ப ஃப்ரெண்ட் ஜோன்லேயே அவர் இறங்கி பழகுற அளவு ஷார்ட் ஸ்பேனில் வந்து நீங்கள் அவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கீங்க. ஸோ அது ஐ திங்க் வந்து ஒர்க்கில் அவ்வளோ அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரேமில் சூர்யா சார் ஒரு கங்குவாவாக வந்து நிற்கும் போது நீங்களும் வந்து ஒரு சில இடங்களில் செதுக்கியிருக்கோம், நம்ம செதுக்கணும் எப்படியாவது, அவரும் அது பயங்கரமாக அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி ஸ்க்ரீனையே வந்து ஒரு தீயாக அதை மாற்றிருக்காரு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் உங்களுக்கும் தோணியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சூர்யா சாருக்கு வந்து நான் ரொம்ப மிகப்பெரிய நன்றி சொல்கிறது தான். ஏன்னா ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து நம்ம எல்லாருமே என்னென்னா நம்ம ஒரு அப்ரிசியேஷனுக்கு தானே நம்ம வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல் இருக்கும்போது, நான் சொல்கிறது வந்து க்ரியேட்டராக எந்த க்ரியேட்டிவ் ஃபீல் இருக்கிறவங்களுக்கும் அப்ரிஷியேட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அது வந்து சூர்யா சார் வந்து அளவு கடந்த அன்பை வந்து இந்த படத்தில் என் மேலே அவர் காட்டினதுக்கு வந்து நான் வந்து வாழ்நாள் முழுக்க அவருக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் சொன்னால் பரவாயில்ல, எல்லா ஸ்டேஜ்லேயும் வந்து சினிமாகிராஃபி பற்றியும் என்னுடைய உழைப்பை பற்றியும் அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இல்லை, எங்கள் அம்மாலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் சொல்ல இப்போ என்ன தனிப்பட்ட முறையில் வந்து வெற்றி நீ நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்கும் ஒரு 1000-2000 பேர் இருக்கிற இடத்துல சொல்கிறதுக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அதுவும் இல்லாமல் இந்த மேக்கிங் பார்த்து இந்தியன் சினிமாவே வாயை பொழந்து பார்க்க போகிறாங்கன்றது எல்லாமே அவர் அந்த மாதிரிலாம் பேச மாட்டார், அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார். பட்
அதெல்லாம் அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ஹம்பிளாக நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அவர் வந்து என்னென்னா அவ்வளோ சொல்லுவார், நானே எதிர்பார்க்கல ஆக்சுவலாக உண்மையை சொன்னேன். ஆனால் என்னென்னா அவர் ஏன் இந்த படத்தின் மேலே அவருக்கு அன்பு அல்லது என்ன சொல்கிறது, ஒரு இந்த அர்ப்பணிப்பாக இந்த படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணோம் ஆக்சுவலாக. என்னென்னா இது ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது என்ன மாதிரியான உழைப்பை நம்ம கொடுத்தா, உடல் உழைப்பாகட்டும் க்ரியேட்டிவ் ஆகட்டும், எப்படி இதை அச்சீவ் பண்ண முடியுங்கிறதுக்கு வந்து எங்களுக்கு பெரிய சேலஞ்ச் இருந்துச்சு. ஏன்னா லொக்கேஷன்லேருந்து வெதர் கண்டிஷன்லேருந்து எல்லாமே நமக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் தான். இதில் எதுவும் டெய்லி நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஷாட் ஒரு சீனு கூட நமக்கு இந்த படத்தில் இல்லை. அப்படிங்கும்போது அதுக்கு நாங்கள் எடுத்துகிட்ட மெனக்கடலை வந்து சூர்யா சார் தொடர்ச்சியாக பார்த்துட்டே வந்தார். இன்னொன்று அவர் 2 விதத்தில் வந்து அவர் வந்து இந்த படத்திலோட சினிமாட்டோகிராஃபி வந்து அவருக்கு பிடிச்சிது. என்னென்னா நாங்கள் எடுத்த ஒரு முடிவு தான், நேச்சர் லைட்டில் கங்குவா பீரியட் போர்ஷனோட டே எஃபெக்ட்ஸை ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு முடிவு எடுத்தோம். அந்த முடிவு வந்து ஒரு ஆக்டராக வந்து சூர்யா சார் வந்து அக்செப்ட் பண்ணதே வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னா ஒரு லைட்டிங் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபியில் வந்து ஒரு மெயின் ஃபேக்டர். அந்த லைட்டிங் மூலமாக நீங்கள் என்ன மாதிரியான ஃபீலை வேணாலும் சோகத்தை க்ரியேட் பண்ண முடியும், சந்தோஷத்தை க்ரியேட் பண்ண முடியும், குழப்பத்தை க்ரியேட் பண்ண முடியும், எல்லாமே ஒரு லைட்டிங் மூலமாக பண்ண முடியும். ஸோ அது வந்து நம்ம சினிமாவில் ஆர்டிஃபிஷியலாக நம்மக்கிட்ட இருக்கிற லைட்ஸை வச்சு பண்ண முடியும். ஸோ இந்த கதை உருவாகும்போது நான் எடுத்துக்கிட்ட ஒரு க்ரியேட்டிவ் முடிவு என்னென்னா, வித்தவுட் லைட்ஸில் ஷூட் பண்ணலாங்கிற ஒரு முடிவு. அதுக்கான காரணம் என்னென்னா, எனக்கு அந்த அந்த பெருமாச்சி தீவுடைய வாழ்வியலை காட்டும்போது, அந்த ஃபாரஸ்ட்டை காட்டும்போது எல்லாம் எனக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து அது பார்ட்டாக இருக்கணும். அவங்க வெளியிலேருந்து அந்த இடத்த பார்க்காம அவங்க அந்த இடத்துக்குள்ளார இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து நான் வந்து ஆடியன்ஸ்க்கு ஏற்படுத்தணும். அது எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு நிறைய யோசிச்சு ஒரு முடிவு தான் இது. அப்படியே போய் அந்த ஃபீலை நம்ம ஏன்னா ப்ராப்பர் லைட் இருக்காது. அந்த காட்டுக்குள்ளே எப்படி இருக்கும், ஷேடோஸ் நிறையா இருக்கும், ஐக்கு ஃபில்லப் இருக்காது. ஸோ அது ஒரு மாதிரி ஒரு லைட்டிங். பட் அந்த லைட்டிங் நல்லா இருக்கும்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் சினிமாவில் அது காட்டும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அழகான அந்த லைட்டையே வச்சுட்டு நம்ம கீ லைட் பண்ணலாம், ஃபில் லைட் பண்ணலாம், இல்லை பவுன்ஸ் போர்டு வைக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். அது எல்லாமே ஒரு என்ஹான்ஸ் பண்ணுறது தான். பட் அது இல்லாத ஒரு டோனை வந்து இதில் வந்தால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிறது ஒரு டெசிஷன் மேக்கிங்கை நான் எடுக்கிறேன். அந்த போர்ஷனில் சூர்யா சார் இனிஷியலாக வரல. நட்டி சார், கருணா சார் போர்ஷனில் தான் அந்த டெசிஷன் மேக்கிங்கை நான் எடுக்கிறேன். ஸோ அவங்களெல்லாம் வச்சு எடுத்தாச்சு. எடுத்து முடிச்சு சூர்யா சார் வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து அவர்கிட்ட இதை சொல்கிறேன். சொல்லும்போது அவர் வந்து அதை வந்து ஆனால் நான் வந்து இந்த ப்ரெசன்ட் போர்ஷன்லேயே ஒரு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் நான் வந்து லைட்டிங் பேட்டர்னை வந்து நான் வந்து டார்க் ஷேடில் கொண்டு போயிட்டேன். ஓகே, ஃபேஸ் லைட் இல்லாத ஒரு ஃபீலுக்கு கொண்டு போய் பேக் லைட்லேயே ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு போயிருந்தேன். ஸோ இந்த மூட்லேயே போகலாம் சார்னு முன்னாடியே சொல்லி வச்சுருந்தேன். இப்போ இதை சொல்லும்போது அவர் வந்து எந்த ஹெசிடேஷனும் இல்லை, எந்த கொஸ்டின் மார்க் இல்லை. அவர் இந்த நம்ம அந்த டைம் ஒரு 50 நாள் ஒர்க் பண்ணிட்டோம். சரி, நம்ம மேலே அவருக்கு உள்ள நம்பிக்கையின் காரணமாக ஓகேங்கிறாரு. அவர் என்ன வார்த்தை பயன்படுத்தினாருன்னா, எவ்வளோ படங்கள் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் வெற்றி, இந்த மாதிரி நிறைய எல்லா படத்துலையும் லைட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து வித்தவுட் லைட்ஸ் பண்ணலான்னு சொல்கிறீங்க. இது எனக்கு புதுசாக தான் இருக்குது, உங்களுக்கு இது புதுசு தான். ஸோ இது லுக்கை வந்து உங்களுக்கு இந்த படத்துக்கு பெரிய ஒரு விஷுவலாக ஒரு நல்ல ஒரு அப்பீலை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா அப்படியே பண்ணலான்னாரு. அதுதான் வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய லெவலில் ஒரு விஷுவலை வந்து என்னென்ன ஒரு மிஸ்டிக்கலாக இருக்கும். அந்த ஃபாரஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, உங்களால் வந்து என்னென்னா நீங்கள் தான் நம்ம அங்கே இருப்போம், ரியலிஸ்டிக்காக அந்த ஃபீலை கொண்டு வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். பட் அதுக்கான நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி கொண்டு வந்து சூர்யா சாருக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அவர் பார்த்த ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து அவருக்கு வந்து அவர் டப்பிங்கில் பார்த்தாரு, மற்ற எடிட்டில் கொஞ்சம் பார்த்தது எல்லாமே அவருக்கு வந்து முழு திருப்தி அவருக்கு. ஸோ அவர் படம் நடக்கும்போதே வந்து ஒவ்வொரு சீன் முடியும் போதும் நம்ம வந்து ஒவ்வொரு அட்டெம்ப்ட் பண்ணதையும் அவர் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். மெயினாக இன்னொரு சீன் இருக்கும், ஒரு வெண்காடுன்னு ஒரு 5 தீவில் அதில் ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் பிளாக் ஒன்று இருக்குது. அது சிவாவோட காட்சி அமைப்பின்படி சிவாவோட இது என்னென்னா ஃபுல்லாக பனி இருக்கும். ஃபுல் பனினா எதிர்த்தவன் நீங்கள் நானும் இருக்கேன்னா நீங்கள் எனக்கு தெரிய மாட்டேங்க, உங்களுக்கு நான் தெரிய மாட்டேன். புரியுது. அந்த மாதிரியான ஒரு மிஸ்டுக்குள்ளார ஒரு ஆக்ஷன் பிளாக். ஓகே, அது வந்து நம்ம சொல்கிறதுங்கிறது வார்த்தையாக சொல்லலாம், பட் சினிமாவில் கொண்டு வரதுங்கிறது வந்து ரொம்ப டஃப். அது ஏன்னா அந்த மிஸ்ட்டு ஃபுல் ப்ளீச் ஆகும்.
ஸோ நீங்கள் வந்து கேமரா பேக் வரும்போது நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது மறைஞ்சிருவீங்க, அடுத்து நான் என்ட்ரு ஆவேன். இது மாதிரி அந்த மொத்த கொரியோகிராஃபியும் இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப அது எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போகிறோன்னு ரொம்ப யோசிச்சு தான் ஒரு ஒரு ஐடியா பண்ணி நானும் மெல்லன் ஆடிட்டர்லாம் பண்ணி தான் ஒரு ஒரு ஃபார்ம் பண்ணோம். படத்துடைய ஒரு ஹைலைட்டான ஆக்ஷன் பிளாக்ல 100% அந்த ஃபைட் இருக்கும். கண்டிப்பாக 100% என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆடியன்ஸ் வந்து கிளாப் பண்ணி பார்க்குற ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் நம்ம வந்து க்ரியேட்டிவாக நம்ம அச்சீவ் பண்ணுறது வந்து சுரேஷ் சார் பார்க்குறாரு. ஸோ பார்க்கும்போது அவருக்கு என்னென்னா இது சாத்தியப்படுத்த முடியுது அப்படிங்கும்போது அவர் அதில் இம்ப்ரெஸ் ஆகிறாரு. நமக்கு என்னென்னா ஒரு இவ்வளோ மாதிரி ஸ்டார் ஹீரோஸு இவங்க நமக்கு என்னை பற்றி மட்டும் இல்லை, அவர் எல்லாத்த பற்றியுமே நான் வந்து அவர் மேடையில் என்னை பற்றி பேசினாங்க, மற்றவங்களே பேசலன்னு கிடையாது. ஒரு மிலன் சார் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு செட் ஒன்று உருவாக்கியிருந்தார். பெரிய லேக் மாதிரி பிரம்மாண்டமான ஒரு செட்டு. அதை வந்து சூர்யா சார் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பயங்கரமாக என்ன ஆகிட்டாரு, பயங்கர என்ன இப்படி ஒரு செட்டை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு அவருக்கு ஒரு எண்ணம் தோணிடுச்சு. அவர் நினச்சிருந்தா மிலனை தோளில் கை போட்டு மிலன் சூப்பர் பண்ணி மிலன் சொல்லிட்டு போகலாம். அவர் அப்படி பண்ணல, எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. இவ்வளோ பெரிய செட்டை உருவாக்கின மிலன் சாருக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து கிளாப் பண்ணலான்னு சொன்னார். ஃபஸ்ட்டு காலையில் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்த உடனே முதல்ல அவர் செஞ்ச விஷயம் எல்லா யூனிட்டையும் கூப்பிட்டு இதை உருவாக்கின மிலன் சாருக்கு எல்லாம் சேர்ந்து கிளாப் பண்ணுவோம் அப்படின்னாரு. இதை விட என்கரேஜ்மெண்ட் என்ன கிடைச்சிடும்? ஆமாம், ஒரு டெக்னீஷியனுக்கு அது தானே. அது வந்து மிலன் வந்து அன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார். அவரோட சந்தோஷத்தை பார்க்கும்போது இதுதான் இப்போ என்ன ஒவ்வொருத்தருக்கும் அந்த விஷயங்களை வந்து சூர்யா சார் வந்து அந்த அந்த அன்பு அந்த மரியாதை மற்றவங்க மேலே கொடுக்கறது எல்லாமே இந்த படத்தில் வந்து நான் அவர்கிட்ட ரொம்ப ஸ்பெஷலாக உணர்ந்தேன். அவர் ஆக்சுவலி ஜென்யூனாகவே சூர்யா சார் வந்து ஒரு ரொம்ப அன்பான ஃபேன்ஸ்னு ஒரு டேக் இருக்கு இல்லையா, இவர் பேசிக்காக ரொம்ப அன்பானவர் ஆக்சுவலாக. அது இது சும்மா இது வந்து டெக்னிக்கல் இந்த விஷயங்கள்லாம் விட்ருங்க. நான் வந்து இந்த படத்தில் வந்து நிறைய ஷெட்யூல் பண்ண ஆல்மோஸ்ட் மோர் தென் 180 டேஸ் ஷூட் பண்ணியிருக்கேன். சூர்யா சார் 170 டேஸ் கிட்ட இருந்தார். சூர்யா சார் ஒவ்வொரு ஷெட்யூலோட மிட்லேயோ எண்ட்லேயோ அந்த ஏரியாவில் இப்போ கொடைக்கானலில் பண்ணுறோன்னு வைங்க, கொடைக்கானல் திண்டுக்கல் இந்த சரௌண்டிங்கில் யாராவது பிரியாணி பண்ணுறதுல பெரிய மாஸ்டராக இருப்பாங்கல்ல, நான் சொல்கிறது அவங்க தான் அந்த ஏரியாவில் கெத்துங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து ஷூட்டிங் ஸ்பாட் கூட்டிகிட்டு வந்து மொத்த யூனிட் 500 பேர் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் பிரியாணி அங்கேயே பண்ண சொல்லி அதுக்கு வந்து டென்ட் நம்ம கல்யாண ஃபங்க்ஷனுக்கெல்லாம் டென்ட் போடுவோம்ல, டென்ட் போட்டு தலைவாலையெல்லாம் போட்டு டேபிள் போட்டு சேர் போட்டு எல்லாத்தையும் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 தடவை பண்ணார். அவர் பண்ண தேவையில்லை, ப்ரொடக்ஷன் நல்ல சாப்பாடு தானே கொடுக்குறாங்க, அது ஒன்றும் அவங்களும் சூப்பரான ஃபுட்டு தான் தர்றாங்க. பட் இருந்தாலும் நம்ம இந்த படத்தில் இவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இது வந்து பணம் இதெல்லாம் சம்மந்தப்பட்டது கிடையாது. இது வந்து இந்த இதுதான். அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து எல்லா யூனிட்டில் அவ்வளோ சந்தோஷத்தை நம்ம பார்க்குறோம். சுரேஷ் சார் வந்து இதை பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ அது அவர் அந்த இடத்த ரொம்ப அன்பாக வச்சுக்கிறாரு சூர்யா சார். இந்த டீமை கம்ப்ளீட்டாக நம்பி நான் எவ்வளோ ரிஸ்க் வேணால் எடுப்பேன் அப்படின்ற ஒரு ஜோனுக்கு அவர் போயிட்டாரு. அப்படி தான் அவருடைய ஹார்ட் ஒர்க், அந்த எஃபர்ட், அந்த வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ். நடுவில் கூட நான் கேள்விப்பட்டோம், சம்டைம்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனில் ஏதாவது அடிப்போனால் நடக்கும், அப்படி கூட பட்டுது அப்படின்ற மாதிரியாக கூட நாங்கள் கேள்விப்பட்டோம். பட் இருந்தாலும் அதுக்கு அடுத்த ஸ்கெடியூலில் இன்னும் டபுள் மடங்கான ஒரு எனர்ஜியோடு நீங்கள் போனதாகவும் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதில் அவர் வந்து அவ்வளோ இன்வால்வ்டோட அவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ண ஒரு பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் சொல்ல நினைக்கிறேன். சூர்யா சார் வந்து இந்த டெரைனாக வந்து நம்ம போன லொக்கேஷன் எல்லாமே ஒரு ப்ராப்பரான ரோடு வசதி இருக்கிறதோ அல்லது ப்ராப்பரான சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி இடங்கள் இல்லை. எல்லா லொக்கேஷனுமே நம்ம வந்து ஒரு 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 ஸ்ட்ரகிளில் தான் போய் ரீச் ஆகணும். ஓகேங்களா? இப்போ ஆக்ஷன் நடக்கிற இடமும் காட்டில் பண்ணுறோம், உண்மையான காட்டில் செட், உண்மையான ஃபாரஸ்ட்டில் பண்ணுறோம். உண்மையான ஃபாரஸ்ட்டில் டேலையும் பண்ணியிருக்கோம், நைட்லேயும் பண்ணியிருக்கோம். ஸோ அவருடைய முக்கியமான விஷயம், அவர் ஃபுல் எனர்ஜியில் இருக்கணும், ஹை ஆக்டென்ஸ் ஆக்ஷன் சீனாக இருக்கும் அல்லது ஹை எமோஷன் சீனாக இருக்கும். ஆனால் அவர் வந்து பக்கா டயட்டில் இருந்தார். இது 6 பேக் கொண்டு வரதுக்காக அவர் சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா இது ஏதாவது இந்த சாலட் மாதிரி ஏதோ வரும், அதெல்லாம் சாப்பிட்டு வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அது ஒரு நாள் 2 நாளைக்கு ஓகே, டெய்லி அது மெயின்டைன் பண்ணி தண்ணி கூட அளந்து தான் குடிப்பார். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டியுமே அவர் அதுக்கான உழைப்பை வந்து
100% ஏன்னா இன்னொன்று இந்த இதில் கங்குவாவில் அவருக்குள்ள பெரிய இது என்னென்னா ஒரு காஸ்டியூம் இருக்குல்ல, அது பயங்கர வெயிட்டு. ஆமாம், அது வந்து ஈஸியாக ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. முடியாது. நம்ம இந்த சட்டையை போட்டு நான் டக்குன்னு திரும்புறேன்னா அவர் போட்டு ட்ரெஸ் போட்டு டக்குன்னு எல்லாம் திரும்ப முடியாது. அதுக்கு மைண்ட் செட் ஆகணும் அவர். ஆமாம், ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது. வெதர் வந்து அன்பிரிடிக்டபிள் வெதர், இப்படி மாறும் அப்படி மாறும். ஸோ இது எல்லாத்தையுமே அவர் மைண்டில் உள்வாங்கிக்கிறாரு. இதுக்கிடையில் அவர் டெய்லியும் 6 பேக் இந்த டைமிங்கில் நமக்கு வேணும்னு ஒரு ஷெட்யூல் போட்டாச்சு. ஸோ ஆல்ரெடி பாடி ஃபிட்டாக தான் இருக்குது. 6 பேக்கு இன்னும் நம்ம என்ன சொல்கிறது, உடம்ப ட்ரெயினர் வச்சு பில்ட் பண்ணிருக்கார். ஸோ இதெல்லாம் மைண்டில் இருக்குது. அவர் வந்து அதையெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டும் கூட அந்த காஸ்டியூம் போடுறதுக்கும் மேக்கப் பண்ணுறதுக்கும் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் டெய்லி ஆகுது. அந்த மேக்கப் கலைக்கிறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது. இதுக்கு இடையில் ஷூட்டிங் வந்து 6:30 7க்கு அவர் வந்தாகணும். அப்படின்னா 6:30 7க்கு அவர் வரேன்னா 3:30 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சோடனே ஒர்க் அவுட் பண்ணவர் ட்ரெயினர் கூட இருப்பார். அவர் விடமாட்டார். நாங்களாம் ஒரே இடத்துல தங்கியிருந்தோம். அது தனியாக ஜிம் செட்டப்பெல்லாம் சார் கூட அது பண்ணுவார். வந்துட்டு ஈவினிங் எல்லாம் மேக்கப் கலைச்சி நாங்கள்லாம் போகும்போது பார்த்தா மேக்கப் கலைக்கு 1 மணி நேரம் ஆயிரும். அதுக்கப்புறமும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இத்தனையும் வச்சுக்கிட்டு தான் சீன்லேயும் ஆக்ஷன் பேக்லேயும் அவர் வந்து நடிக்கிறாரு, பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. சூர்யா சார்ட்ட நம்ம வந்து வியந்து பார்க்குறதோ அல்லது நம்ம பர்சனலாக கற்றுக்கணுன்னா அவர் எப்பவுமே அந்த ஒர்க் மோட்லேயே இருக்கார். அந்த 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 ஷாட்டுக்கு என்னால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், என்ன கான்ட்ரிபியூட்னா மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அது ஆக்ஷன் பேக்கில் இருக்கிற ரிஸ்க்காக இருக்கலாம், அல்லது சீனில் எமோட் பண்ணுறதா இருக்கலாம். அதுக்கு வந்து அவர் கான்ஸ்டண்ட்டாக அந்த உழைப்பு வந்து அவர் இருந்துக்கிட்டே இருக்கிறது. படமாக பார்க்கும்போது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், நான் சார்கிட்ட அதான் சொன்ன, படம் பார்த்து சார் என்ன சார் இப்படி நடித்து வச்சுருக்கீங்க சார் அப்படின்னு. அதான் அந்த கங்குவன் அப்படிங்கிறவன் மிகப்பெரிய வீரன், ஆனால் அதே சமயத்தில் மிகப்பெரிய கருணையாளன் கேரக்டர். கருணையோட எக்ஸ்ட்ரீமு, வீரத்தோட எக்ஸ்ட்ரீம் ரெண்டுமே இருக்குது. அது ரெண்டையுமே சில சீனில் காட்ட வேண்டிய சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அது மைண்ட் செட் பண்ணிவிட்டு அது எமோட் பண்ணுறது இருக்குது இல்லைங்களா, அது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அது நீங்கள் படமாக பார்க்கும்போது சூர்யா சார் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டர்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் அந்த கதாபாத்திரமாக மாறி அது கங்குவன் அப்படிங்கிற கேரக்டர் யார், ஒரு ட்ரைபல் வாரியர் சொல்கிறோம், ஒரு பூர்வக்குடி மக்களுடைய தலைவனாக சொல்லும்போது அந்த தலைவன்கிற அந்த லுக்கு கொண்டு வரது இருக்குல்ல. தலைவன்கிறது வந்து நம்ம இவர் தலைவர்னு சொல்லி தெரியக்கூடாது. அந்த லுக்கு இவரை பார்த்த தலைவன்னு நம்மளே ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீலை வந்து சூர்யா சார் கொண்டு வந்துட்டார். அதுதான். நீங்கள் சொல்லுங்கள், தமிழ் சினிமாவுக்கு இது எந்தளவு ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட்ஃபுல் படமாகவும் எல்லா இந்தியன் சினிமாவே இது கொண்டாடக்கூடிய ஒரு படமாகவும் எப்படி அமைய போகுது, எப்படி இருக்க போகுது, ஆடியன்ஸ் பார்த்து அதை எப்படி உணர போகிறாங்கன்னு உங்களுடைய ஏதாவது ஒரு கெஸ்ஸிங் ஃபேக்டர்? இல்லை, நம்ம ஜென்ரலாகவே நம்ம வந்து நிறைய படங்கள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நம்ம ஊர் பசங்க சேர்ந்து ஒரு அழகான ஒரு வெரைட்டியான எல்லாருக்கும் பாராட்டக்கூடிய ஒரு படத்தை வந்து உருவாக்கிட்டாங்க. அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்திய ஆடியன்ஸ் எப்படின்னா பாகுபலிங்கிற ஒரு படம் ராஜமௌலி சார் வந்து எடுக்கிறாரு. அதை நம்ம வந்து தெலுங்கு படம் மாதிரிலாம் பார்க்கல. படம் நல்லா இருக்குது, ஆமாம், கொண்டாடி பார்க்குறோம். அதோட தியேட்ரிக்கல் ரன் வந்து ஹியூஜ் தமிழ்நாட்டில். இங்கே மட்டும் இல்லை, எல்லா பக்கமும். கேஜிஎஃப் வருது. அந்த டைரக்டர் முன்னாடி ஒரு படங்கள் நான் பார்த்துருக்க மாட்டேன், மக்கள் பார்த்தது கிடையாது. யஷ் சார் வந்து நமக்கு தெரியும், அவர் கன்னடத்தில் ஒரு நல்ல ஸ்டார் இருக்குது. தமிழில் யாருக்கும் அவரை தெரியாது. பட் கேஜிஎஃப் வந்து நம்மளை வந்து அவரை வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சி போயிடுது. அந்த படத்தை நம்ம கொண்டாடுறோம். அதோட ஸ்க்ரீன் ப்ளே பிடிக்குது, டயலாக் பிடிக்குது, மியூசிக் பிடிக்குது, எல்லாமே பிடிக்குது, கொண்டாடுறோம். ஸோ இது மாதிரி ஒரு சூழல் வந்து தமிழ் படம் நம்ம படம் பண்ணியிருக்கோம். நம்ம ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ தெலுங்கு, ஆந்திராலாம், ஹைதராபாத்லாம் போயிருந்தோம். அவ்வளோ வரவேற்கிறாங்க இந்த படத்துடைய டீசரு இதெல்லாம் பார்த்துட்டு. கேரளா போனால் அப்படி எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து மொழி இதெல்லாம் இன்றைக்கி இல்லை. இந்தியாங்கிறது ஒரு பிரதேசம் ஆயிடுச்சு. அவங்க எதிர்பார்க்குறது நீங்கள் நல்ல கண்டென்ட்டை கூட நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறது மக்களுடைய மனநிலைமை. அதுக்கு நாங்கள் வந்து 100% 1000% உழைச்சிருக்கோம். ஒரு புது கண்டென்ட் எங்களுக்கே இது வந்து புதுசு தான். இந்த டீமில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தருக்குமே இது புது அனுபவம் தான். இந்த அனுபவத்தை ஆடியன்ஸ்க்கு அழகாக அப்படியே கடத்திட்டு போயிட்டு அவங்களும் இதை என்ஜாய் பண்ணி இந்த கங்குவா உலகத்துக்குள்ளார வந்து ட்ராவல் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பெரிய ஆசைங்கிறது. அதுதான். ஓகே, அதே மாதிரி இந்த கிராஃபிக்ஸ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், 3D எஃபெக்டாக இருக்கட்டும், அந்த ட்ரெய்லர் கூட 3Dயில் பார்த்தோம். அது அவ்வளோ
இதுவாக இருந்தது. அது அது கம்ப்ளீட்டாக வந்து ஜஸ்டிஃபை பண்ணிச்சு அப்படின்ற மாதிரியான ஃபீட்பேக்ஸும் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த ஒரு வேர்ல்டை நம்ம தமிழ் சினிமாலேருந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது இன்னும் எவ்வளோ வந்து ஆடியன்ஸை ஒரு பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், 3D எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும். விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து லார்வின் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க தான் இது பண்ணியிருக்காங்க. இங்கே தான் சென்னை பேஸ் தான் அவங்க தான் ஃபுல் படத்துடைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் அவங்க தான். ஸோ அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய டேலண்டான ஒரு டீம். அவங்க ஹரிஹரசுதன்கிறவர் தான் ஹெட்டு. அது கீழே செல்வா, சுந்தர், பாஸ்கர்னு நிறைய அந்த டீம் வந்து நம்ம ரெகுலராக நம்ம படங்கள் எல்லா வீரம்லேருந்து எல்லாருமே அவங்க தான் பண்ணுறாங்க. இந்த படம் எப்படி நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான படம். விஷுவல் எஃபெக்ட்ஸோட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க பண்ணது படத்தில் தெரியக்கூடாது. ஆமாம், அவங்களுடைய சக்ஸஸுங்கிறது என்ன, இது சிஜி பண்ணியிருக்காங்கன்னு தெரியாத விஷயந்தான் அவங்களுடைய சக்ஸஸ். ஆமாம், அது ஏன்னா நம்ம எவ்வளவு தான் நம்ம வந்து இந்த கங்குவாவில் வந்து நேச்சரான லொக்கேஷன்ஸ் லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருந்தா கூட நிறைய சீக்வன்ஸுக்கு வந்து நம்ம செட்டு நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு, ஏன்னா அது நம்ம ஒரு ஓப்பனாக நம்ம கிரியேட் பண்ண முடியாத அளவுக்கு ஹியூஜ் அது. ஓகே, அது வந்து பேக்ட்ராப் கிரியேட் பண்ணுறது, செட் எக்ஸ்டென்ஷனு, வேறு வேறு என்ன சொல்கிறது, வைல்டு அனிமல்ஸு, இது எல்லாமே வந்து இப்போ யானையெல்லாம் நாங்கள் லைவாக தாய்லாண்டில் ஷூட் பண்ணோம். பட் மற்ற அனிமல்ஸ் எல்லாம் வந்து புலியெல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணோம். பட் வேறு சில அனிமல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு என்ன சொல்ல சீக்வன்ஸுக்கு அதை ஒரிஜினலாக பயன்படுத்த முடியாத சொல்லப்போ அவங்க விஎஃப்எக்ஸ் தான் நம்ம சார்ந்து இருக்கோம். ஸோ அதுவாகட்டும், செட் எக்ஸ்டென்ஷன் ஆகட்டும், வேறு வேறு என்ன சொல்கிறது விஷயங்களாகட்டும், இந்த படத்தில் லார்வின் ஸ்டுடியோஸ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு காலையில் கூட படம் பார்த்துட்டு செல்வான்ட்டு அவருடைய விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். செல்வா இன்றைக்கி தான் படம் பார்த்தோம், நாங்கள் ஒரு 4-5 பேர் இல்லை ஃபேமிலியெல்லாம் பார்த்தோம். யாருக்குமே நான் சொல்கிற வரைக்கும் அது செட்டுன்னே அவங்களுக்கு தெரில, உருவாக்குனதுன்னு தெரில. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சொன்னேன், செல்வா பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு, அவங்க யாருக்குமே செட்டு அல்லது கிரியேட் பண்ணதே தெரியாத அளவுக்கு படத்தில் உள்ளே போயிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஃபாரின் டெக்னீஷியன் யாரும் இதில் இல்லை, எல்லாருமே இங்கே நம்ம ஆட்கள் தான், நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற சிவாட்ட பிடிச்ச நல்ல குணம் இதுதான். இந்த படம் கங்குவா மாதிரி ஒரு படம் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஹாலிவுட்லேருந்து ஒரு ஸ்டுடியோ இறக்கலாம்ல, சிஜி எஃபெக்ட்ஸு கொண்டு வரலாமான்னா கொண்டு வரலாம், அது இல்லை இஷ்யூ. ஆனால் சிவாவோடது என்னென்னா நம்ம புதுசாக ட்ரை பண்ணும்போது நமக்கு அந்த வாய்ப்பு இன்றைக்கி உருவாகிருக்கு. அப்போது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதனால தான் அவங்களால இதை பண்ண முடியல. சார் நம்ம பண்ணலான்னு நம்மளுடைய அறிவு ஆற்றலை நம்பி போகும்போது அவங்களாலையும் கண்டிப்பாக முடியும். இத்தனை நாள் அவங்க நம்மோட தான் ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட பயணிக்கிற ஒரு நல்ல குணம் சிவாட்டு இருக்கு. ஸோ அவங்க அதுக்கான நியாயம் பண்ணிட்டாங்க. 3Dயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம வந்து இனிஷியலாக படம் 3Dயாக ஷூட் பண்ணலாம் தான் பிளான் பண்ணோம். டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி தான் நம்ம 2Dயிலேருந்து 3D கன்வர்ஷன் பண்ணாங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். ஸோ அது வந்து நம்ம அது கொச்சி பேஸ் கம்பெனி ரேஸ் 3Dன்னு ஒன்று. ஸோ அவங்கக்கிட்ட பேசி ஆனால் நம்ம பிஃபோர் ஷூட்டே வந்து நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். 3Dயில் கன்வர்ஷன் பண்ண போகிறோங்கிறத ஃபிக்ஸ் ஆகி தான் நம்ம வந்து ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவங்க வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் 3Dயில் இருந்தால் நல்லாயிருக்கும், ஃப்ரேமிங்கில் எடுக்கும்போது என்னென்ன ஃபோர்க்ரவுண்டுக்கு டெப்த்துக்கு இதெல்லாம் இருந்து பண்ணால் நாங்கள் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நிறைய ஆக்ஷன் பிளாக்ல வந்து 3D வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்ல ஏன்னா 2.2க்கு அப்புறம் நம்ம தமிழில் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டு 3D படம் வரல. ஸோ அது வந்து ஒரு நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இது கூட்டு முயற்சி தான். கங்குவாங்கிறது வந்து ஒரு இங்கே இருக்கிற நம்ம மக்களாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு படம் தான். அதுதான் எனக்கு இந்த படத்துடைய ஹையாக தோன்றது என்னென்னா, ஒரு இவ்வளோ பெரிய ஹியூஜான ஒரு டாஸ்க் அச்சீவ் பண்ண போகிறோம். சிவாவோட இதில் யானவேல் சார் ப்ரொடியூசர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. நினச்சிருந்தா அவங்க இன்டர்நேஷ்னல் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்க முடியும். அது சாத்தியமில்லாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அதுதான் நாம் அப்படிங்கிற பாயிண்டில் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணி தான் இந்த ஒரு ப்ராடக்டாக நம்ம கங்குவா உருவாக்கியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லோரும் தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கங்குவா கொடுக்கும்.
சூப்பர் சார். கங்குவாவுடைய இந்த பிரம்மாண்டம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், கங்குவா 2க்கான அந்த எதிர்பார்ப்பு இப்பவே வந்து ஓகே 2 எப்போ வரும்? அதோடைய லீட் எப்படி இருக்க போது? யார் வந்து அத இது பண்ண போறா? கார்த்தி சார் இருக்காரா? இதுடைய எக்ஸ்பெக்டேஷனே இப்போ வந்து உங்களுக்கு கூடுதல் ஒரு ஒரு பொறுப்பா உங்களுக்கு குடுக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே மக்களே வந்து இவ்ளோ நம்மள வந்து ஆர்வமா இது பண்றாங்க. ஸோ அதுக்கான பிளானிங் சைமல்டேனியஸா உங்களுக்கு பயங்கரமா அது போயிட்டு இருக்கும்னு அது எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த எதிர்பார்ப்பு நீங்க எதிர்பார்த்தீங்களா சார் ஆடியன்ஸ் கிட்ட? ஏன்னா அது ரிலீஸ் ஆகி வந்தா கூட ஓகே. கரெக்ட். ரிலீஸ்க்கு முன்னாடியே இவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது உங்களுக்கு எவ்வளவு கூடுதல் பொறுப்பை கொடுத்திருக்கு? அந்த லீட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அது அது நீங்க ரிவீல் பண்ண வேணாம். பட் இருந்தாலும் அது ஆடியன்ஸ் 2 நாள்ல தெரிஞ்சிரும். பெரிய சஸ்பென்ஸ் இல்ல. ஆமா. இல்ல கங்குவா கதை உருவான போதே நம்ம வந்து பார்ட் 2 பண்ணக்கூடிய கதையா தான் ஒரு பார்ட் 2 இல்ல வெப் சீரிஸ் மாதிரி கூட பண்ணலாம். கிளை கதைகள் நிறைய இருக்கும். ஏன்னா 5 தீவை சுத்தின கதை. இதில் 2 தீவை தான் மெயின் எடுத்திருக்கோம். பெருமாச்சி, அரத்தி 2 தீவு தான் கதையாக நம்ம வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. மற்ற தீவு எல்லாம் அப்படியே தேவைப்படுற அளவுக்கு மட்டும் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ நம்ம எப்படி வேணாலும் அதை டெவலப் பண்ண முடியும். பார்ட் 2க்கான கதை சிவாட்டிற்கான இருக்குது. ஆனால் கங்குவாவில் வந்து ஒரு நிறைவு படத்தில் இருக்கணும். இப்போ இந்த கதை கங்குவாங்கிற கதை ஆரம்பித்து கரெக்டான ஓப்பனிங்கு, கரெக்டான இன்டர்வல் பேங்கு, கரெக்டான கிளைமேக்ஸ், ஒரு இண்டிவிஜுவல் படமாக நீங்கள் வந்து கங்குவாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவீங்க. ஓகேவா? ஒரு படத்துக்கு வந்தாட்டா இப்படி இன்டர்வல் பேக் இருந்துச்சு, கிளைமேக்ஸ் பேங்காக ஒன்று முடித்தாங்க அப்படின்ட்டு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிட முடியும். அதுக்கான ஸ்க்ரீன் பிளேல தான் சிவா பண்ணியிருக்காப்புல. ஆனால் முடித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கூஸ்பம் மூமெண்ட் கொடுக்கறதுக்கும் பார்ட் 2 லீடுக்கு ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வர்றதுக்கும் ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவர் இந்த மாதிரி ஆன பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு 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 எபிசோடாக அது ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஷோ வந்தால் எல்லாத்துக்கும் தெரிய போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக படம் முடிஞ்சு வரும்போது பயங்கர என்னடா இவர் இப்படி எப்படி பண்ணார் இவர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று அந்த சீனாவும் ரொம்ப பார்ட் 2 லீடுக்கு வந்து பயங்கர ஒரு எதிர்பார்ப்பை ஆடியன்ஸ் மத்தியில் கிரியேட் பண்ணிடும். எப்படா இது முடிச்சிட்டாங்க, இது பயங்கரமான டக் ஆஃபராக இருக்கும் போது எப்படி 2 பேரும் பார்ட் 2ல என்ன செய்ய போகிறாங்க இவங்க 2 பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கில் ஒரு ஈகர்னஸை உருவாக்கி விட்டுரும் ஆடியன்ஸ் மத்தியில். அது மாதிரி தான் உருவாகிருக்கு. இந்த மாதிரி எவ்வளோ சர்ப்ரைசஸ்லாம் இருக்குது. இது மெயின் சர்ப்ரைஸ் இதுதான். பட் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது. பட் இது மெயின் அட்ராக்ஷனாக வந்து இது இருக்கும். ஒரு படம் முடிஞ்சு போகும்போது ஒரு ஹை பாயிண்டில் ஆடியன்ஸ் போகிறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு சீன் இருக்குது. ஓகே. இந்த ஜேர்னியில் சூர்யா சார் ஏதாவது ஒரு இடத்துல எமோஷ்னல் ஆகி பார்த்தீங்களா? சூர்யா சார் வந்து இந்த ஆக்சுவலாக கதையில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கதை வந்து ஒரு எவ்வளோ பெரிய மாவீரனோ அந்தளவுக்கு கருணையாளன் சூர்யா கங்குவன் கதாபாத்திரம். சிவா இவ்வளோ பிரம்மாண்டம், இவ்வளோ ஸ்கேலு, இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட மையப்புள்ளியாக சிவா இந்த படத்தில் சொல்கிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி உலகம் வந்து போர்களால் சூழப்பட்டிருக்கு. சண்டை சச்சரவு, போட்டி பொறாமை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற நேரத்தில் இதில் வந்து மன்னிப்பு தான் அது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. ஃபர்கிவ்னஸ், இன்னொன்று ப்ராமிஸ். இது 2 தான் வந்து கோர் பாயிண்ட், படத்தோட கோர் பாயிண்ட். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு எந்த நிலைக்கும் போகலாம் அல்லது போகணும். மன்னிப்பு, எவ்வளோ பெரிய குற்றம் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருந்தாலும் மன்னிப்பு மாதிரியான பெரிய உணர்வு வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு கோர் பாயிண்ட்டு தான் இதில் வந்து சிவா சொல்கிற கான்செப்ட். இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது, ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு ஒரு பெரிய நிறைவை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். அது 2 ஃபேக்டர் வந்து, ஏன்னா நம்ம பிரம்மாண்டங்களெல்லாம் அது வந்து அந்த விஷயங்கள் இதில் ஏன் அப்படின்னா ஒரு சீன் வந்து குட்டி பையன் ஒருத்தர் நடிச்சிருக்காங்கல்ல, சேயம், அந்த பையனோட பேர் சேயம், எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மர் அந்த தம்பி, வேறு லெவல். ஒரு சீனில் வந்து சார் வந்து கண்ணீர் எமோட் ஆகிற மாதிரி ஒரு சீன் வைங்களேன், எமோட் ஆகிற மாதிரி ஒரு சீன், பயங்கரமாக எமோட் ஆகி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சீன். எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிட்டார் சூர்யா சார். ஆனால் கேமராவில் பார்த்துட்டு சிவா என்னடா எப்படி பண்ணிட்டாராடா இவர் அப்படிங்கிற மாதிரி சிவா எங்களை சொல்லிட்டுருக்காப்புல. அப்போது வந்தோடனே என்ன ஓகே வாங்க அப்படின்னு சூர்யா சார் வந்து சிவாட்ட கேட்டாப்புல. சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, எப்படி சார் எப்படி? அப்புறம் சிவா வந்து கேட்டாப்புல, சார் இது
பெர்ஃபார்ம் பண்ணும்போது எதை நினைச்சு சார் பெர்ஃபார்ம் பண்ணீங்க? ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? இந்த இவ்வளோ எமோட் ஆகி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உள் மனசுக்குள்ளார ஒரு சம்பவங்களோ சம்திங் ஏதாவது நம்ம தாட் ப்ராசஸ் கொண்டு போய் தான் அந்த எமோஷனை கொண்டு வர முடியும் சார். என்னங்கும்போது அவர் வந்து அகரம் ஃபவுண்டேஷனில் குழந்தைகள்லாம் வருவாங்க இல்லையா? ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தானே நிறைய குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கு வந்து சூர்யா சார் ஹெல்ப் அதில் வந்து யாரோ ஒரு குழந்தை வந்து மீன்ஸ் என்னது கல்விக்காக ஒரு குழந்தை எமோட் ஆகி ஏதோ பேசியிருக்கோம்ல, நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அதில் ஏதோ ஒன்று சாருக்கு அப்புறம் ஞாபகம் வந்திருக்கு. அதை மைண்டில் வச்சுட்டு அந்த குழந்தை மைண்டில் வந்துருச்சு. அந்த குழந்தைகிட்ட அன்னைக்கு அந்த குழந்தை வந்து எப்படி ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, அப்போ நம்ம பண்ணணும் அந்த குழந்தைக்கு அப்படிங்கிறத நான் வந்து மைண்டில் நினச்சேன். அப்படியே நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கன்னா எனக்கு அதுதான் நினச்சேன்னு. அது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு ரொம்ப. ஏன்னா ஒரு கல்விக்கு உதவி பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்க முடியும். அதை வந்து சூர்யா சார் பர்சனல் லைஃப்பில் வந்து ஒரு பண்ணுறது வந்து அவர் எங்கே கனெக்ட் ஆகுது பாருங்கள். நடிக்கிற சீனில் வந்து அவர் எவ்வளோ உண்மையாக இருந்தால் அதை நினைப்பார். அவ்வளோ உண்மையாக அதை அர்ப்பணிப்போடு பண்ணுறதுனால தான் ஒரு எமோட்டான சீன் பண்ணும்போது அந்த குழந்தைகளோட கல்வி ஞாபகத்துக்கு வருது, அந்த குழந்தைகளோட பரிதவிப்பு ஞாபகத்துக்கு வந்து அதை எமோட் பண்ணுறாருங்கும் போது எனக்கு ரொம்ப அன்றைக்கி ரொம்ப அவர் மேலே ரொம்ப மரியாதையாக இருந்துச்சு. என்னடா இப்படி ஒரு லைஃப் வந்து மீனிங்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு தோணுச்சு. தேங்க்யூ சார், இவ்வளோ வந்து எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணுது. ஸோ ஆப்வியஸாக ஹார்ட் அண்ட் சோல் போட்டு கங்குவா பற்றி இவ்வளோ எடுத்திருக்கீங்க, அதை ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. அதோடைய வரவேற்பு ஆடியன்ஸ் நிச்சயமாக பூர்த்தி பண்ணுவாங்க. எல்லாருக்குமே தமிழ் சினிமாக்கே அது பெருமை சேர்க்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஃபைனலி இதை நான் கேட்கல அப்படின்னா அப்புறம் என்ன வந்து கேட்பாங்க, என்னடா நீ இதை மிஸ் பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி. ஸோ அஜித் சார் கூட உங்களுடைய அந்த பயணம் வந்து ரொம்ப ஒரு 4 படங்கள்